எம்ஜிஆர் அவர்கள். இவங்க 2 பேருமே தமிழகத்தில் தொடர்ந்து 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அதாவது காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1954, 1957, 1962. அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1977, 1980, 1984. தமிழ்நாட்டில் தொடர்ந்து 3 தடவை முதலமைச்சராக இருந்தவங்க எம்ஜிஆர், காமராஜர் மட்டும்தான். அதே போல் அனைத்து மாணவர்களும் பள்ளிக்கு வரணும்னு சொல்லி 1956 வருஷம் காமராஜரால் திறக்கப்பட்டது தான் மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தும் திட்டமாக அனைத்து மாணவர்களுக்கும் சத்தான உணவு கிடைக்க வேண்டும் என்று 1982 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் திறக்கப்பட்டது தான் சத்துணவு திட்டம். காமராஜர், எம்ஜிஆர் இவங்க 2 பேருமே பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சத்தான உணவை மதியத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அடுத்து காமராஜருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள ஒற்றுமை பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது. இவங்க 2 பேரும்